வெல்கம் டு மை சேனல். இப்போ நான் இந்த கிழங்கு வச்சு நான் செய்யப்படுறேன். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதை மஸ்ட்டு என்ன பண்ணும், தோலை உரிச்சிட்டு இதை கழுவிட்டு நான் வெட்டி கொண்டு வந்துடுறேன். நான் பாருங்கள் வெட்டி கழுவி கொண்டு வந்துட்டு குக்கரில் மாற்றிட்டேன். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இந்த கிழங்குக்கு தேவையான அளவு லைட்டாக சால்ட்டு, இதை 3 விசில் விட்டு நம்ம இறக்கிடுவோம். வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். தண்ணியை வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு மட்டை வச்சு இந்த கிழங்கை நல்லா மசிச்சுக்கங்க. அதனால் வெந்துடுச்சு, லைட்டாக மசிச்சா கூட போதும். அவ்வளோதான், இந்தளவுக்கு நம்ம மசிச்சா போதும். கடாயில் பட்டர் போட்டிருக்கேன். பட்டர் நல்லா உருகிடுச்சு. அப்போ நம்ம வளர்ச்சி வச்சுருக்கதை அது கூட ஆட் பண்ணிப்போம். கொஞ்சம் பட்டர் கூட மிக்ஸ் ஆகட்டும், அதுக்காக தான். பாருங்கள், இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணோன்னே இது கூட நான் தேங்காய் பால் எடுத்துருக்கேன். தேங்காய் பால் ஆட் பண்ணிப்போம். அது கூட பெப்பர், உப்பு நம்ம சேர்த்துருக்கோம். இது கூட லைட்டாக உப்பு சேர்த்தா போதும், ரொம்ப சேர்க்க வேணாம். இது நல்லா கொதித்து வற்றி வரணும். அந்தளவுக்கு கொதிக்கணும். கொஞ்சம் நல்லா வற்றி வந்துடுச்சு. அதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று நான் கொடுத்துருந்தேன். பெரிய வெங்காயம், வரமிளகாய் எண்ணெய் ஊற்றி தாளித்து இதில் ஊற்றிடணும். அவ்வளோதான். தேங்காய் பால் கணக்காக கொஞ்சமாக ஊற்றுங்க, கிழங்குக்கு தகுந்த மாதிரி. 5 நிமிஷம் தான் கொதிக்கணும். இது கொதித்து இந்த அளவுக்கு கெட்டியாக வந்துடும். அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். இறக்கி மாற்றிடணும். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். நான் இதை சாப்பிட்டு பார்க்குறேன். செமையாக டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.